பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மீண்டும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாயிருப்பீர்களாக. உங்கள் வியாபார ஸ்தலம், உங்கள் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நாம் இப்படி யோசிப்பது உண்டு. எனக்காக யாராச்சும் பேசுவாங்களா? எனக்கு யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? ஒரு வேலைக்கு போறோம், ஒரு பிசினஸ்ல அல்லது ஸ்தோத்திரம் ஒரு அரசாங்க வேலை, ஒரு கம்பெனி வேலையில எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் செய்வாங்களா, எனக்கு யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி நீங்க நிறைய நேரங்கள் காத்திருக்கலாம். அப்படி காத்திருக்கும் போது உங்களுக்கு உதவியற்ற ஒரு நிலையில இருக்கலாம், உதவி செய்ய யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லை, உங்களுக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால என்னுடைய வேலையை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தினால என்னுடைய படிப்பை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தினால என் குடும்பத்தை ஆசீர்வதியும் சொல்லி கேளுங்க. அவர் நாமம் பெரியது. ஆமென். அவர் நாமம் என்றால் என்ன? அவருடைய நாமத்தின் அடையாளம் என்ன? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்துல இப்ப பாருங்க, ஒரு ஊருக்கு போறோம், ஒருத்தருடைய பெயரை சொன்னா அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. இன்னாருடைய தம்பி அல்லது இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய பெருமை தான் இல்லையா? நான் இன்னாருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய பெருமை தான். இல்ல நான் இவங்க சொல்லி நான் வந்திருக்கிறேங்க, இவங்க சொன்னதுனால உங்களோட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது போல ஆண்டவர் சொல்றாங்க, அவருடைய பேரை சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். அவர் பேரை சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும். அவர் பேரை சொன்னா அற்புதங்கள் தானாக நடக்கும். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதையாச்சும் கேளுங்க ஆண்டுடைய நாமத்தால். உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன காரியம் தடையா இருக்கு? திருமண வாழ்க்கை தடையா இருக்கா? பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் பேரு தடையா இருக்கா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தடையா இருக்கா? உங்க வேலை ஸ்தலத்துல வியாபாரமாகாம தடையா இருக்கா? எந்த தடையா இருக்கட்டும், ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஏசு கிறிஸ்து நாமம் சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் சொன்னார்ல, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும், ஆமென், எதையாச்சும் கேளுங்க, உங்களுக்கு தேவைங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அவர் நாமத்தினால கேளுங்க. அவருடைய நாமம் பலத்த துருகம். அவர் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் ரொம்ப வல்லமையானது. ஆமென். அந்த நாமத்துல நீங்க எதை கேட்டாலும், இடம் வேணுமா, வீடு வேணுமா, ஆமென், எதிர்காலம் வேணுமா, நல்ல ஆசீர்வாதம் வேணுமா, எதை கேட்டாலும் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். ஆமென். God bless you. Praise the Lord.